எல்லாருக்கும் வணக்கம். முனிஸ்டைல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட்டு தான். ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தைக்கிறது உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து ஷேப்பு, டாட்டு, அப்புறம் பட்டிக்கு வந்து தைக்க போகிறோம். பட்டிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக இருக்குது ட்ரெஸ் பீஸ் வந்து. அதனால் வந்து அதை ஒட்டி போகிறதுக்கு துணியை எடுத்து வச்சிட்ருக்கேன். பட்டியோடது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய எக்ஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிடலாம். திருப்பி தைச்சிட்டு கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லேயே ஆப்போசிட் பீஸ் 2 பீஸ் இருக்குது. அதை நம்ம 2ஆக கட் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ராங் சைடு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம லைனிங்கும் ப்ரெஸ் பீஸும். இப்போ வந்து முதல்ல வந்து நெக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்கை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா லேஸ் வைக்க போகிறோம். இதுக்கு லேஸ் வைக்கிறதுனால வந்து நெக்கு முதல்ல ஜாயின் பண்ணிக்கணும் லைனிங்கோட. முதல்ல ஃப்ரண்ட் நெக்கு இந்த இப்போ ஃப்ரண்ட்லேயே வந்து லெஃப்ட்டு ரைட்டு இருக்கும். லெஃப்டில் வந்து ஐப்பட்டி, ரைட்டில் வந்து கொக்கிப்பட்டி. ஆனால் முதல்ல வந்து நம்ம நெக்கு தைச்சிட்டு திருப்பிக்கிட்டு முதல்ல எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடணும். 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம திருப்பத்துக்கோசம் அந்த முக்கோண கழுத்து வரணுக்கோசம் நம்ம திருப்பினோன்னு நான் திருப்பிட்டு தையல் போட்டுடணும். இப்போ நம்ம மேலே படிவான் தையல் ஓரமாக போட்டுடணும். ஏன்னா லேஸ் தான் வைக்க போகிறோம். அதனால் வந்து படிமான் தையல் போட்டுட்டு சுற்றி அப்படி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். லைனிங்கும் ப்ரெஸ் பீஸும் ஜாயின் பண்ணிடணும். தையல் கொஞ்சம் பெரிய தையலை வச்சுக்கூட நம்ம தைச்சிடலாம். ஏன்னா வேகமாக தைச்சிடலாம். அதுக்கோசரம் லைனிங் மட்டும் அப்புறம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடணும். நான் இதில் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு போடுறேன். பேக்லாம் தைக்கிறதுலாம் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். இது டிசைன் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணிட்டோம்னா இதுவும் அதேமாதிரி அந்த பக்கமும் அதேமாதிரி தைச்சிடணும். இதுவும் லெஃப்ட் ரைட் தைச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வந்து ஷேப்லாம் டாட் எடுக்க போகிறோம். இது அந்த பக்கமும் நெக்குக்கு வந்து நான் தையல் போடுறேன். இது படிமான் தையல். கை தைக்கிறதுல கூட நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லேஸ் வைக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதுவும் அதேமாதிரி தான் தைச்சிட்டு வந்து எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். இது ஆப்போசிட் சைடு லெஃப்ட்டு ரைட்டு. இது நம்ம ஃப்ரண்ட்டோட பார்ட். இது ப்ளவுஸ்க்கு எக்ஸஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஷேப் எடுக்கணும்னா ஷேப் தைக்க போகிறோம். இப்போது ஷேப் எடுக்கிறதுக்கு வந்து 2 கட்டை தைச்சிக்கணுமா செக் பண்ணிக்கணும். சில டைமில் வந்து மாறிடும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக தைச்சிக்கணுமான்னு செக் பண்ணிட்டோம். ஆப்போசிட் கரெக்டாக இருக்கானு. இப்போ வந்து நான் வந்து ஷேப் தைக்கிறதுக்கு மார்க் சென்டரில் மார்க் போட்டோம் இல்லையா, அந்த 3 மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் வந்து சென்டரில் வந்து நம்ம டாட் எடுக்கிறது. ஷேப்புக்கு லாக் பண்ணிக்கணும். ஷேப் எடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் ஷார்ப்பாக கேட்பாங்க, சில பேர் ஃப்ளாட்டாக கேட்பாங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். சப்போஸ் அளவு இருந்தால் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரும். இது அளவு ப்ளவுஸ் இருக்குது 1.5 இன்ச்சு தான் இருக்கும். சைட் டாட் வச்சதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட்டுக்கு மேலே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஆமுல் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம தைக்க வேண்டியிருக்கும். இந்த ஷேப் 3 டாட் எடுக்கிறது. கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்துல தான் வந்து செகண்ட் டாட் வரும். இது வந்து ஸ்லீவ் ரவுண்டாண்ட வரது தான் வந்து 3rd டாட் வரும். இது பட்டிக்கு துணி பத்தல சொன்னோம் இல்லையா, அதனால் இதை ஒட்டு போட்டுக்கிறோம். இப்போ எல்லாமே துணி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. பட்டிக்கு வந்து நம்ம எப்படியும் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வருது. 70 தான் இருக்குது நம்ம சாரீ பீஸ்லேயே வந்து. அதனால் வந்து பட்டிக்கு நிறைய ஒட்டு போடுற மாதிரி தான் வருது. ட்ரெஸ் பீஸ் வந்து ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி வருது நமக்கு.
அதை ஜாயின் பண்ணி படிமான் தையல் போட்டுக்கணும். ஒரு 80 இருந்தால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ சாரீலாம் வந்து 70 தான் கொடுக்குறானுங்க. அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட்டி பீஸ் எடுக்கிறதுக்குன்னு. லைனிங் வந்து 2 பீஸ் எடுத்துக்குவோம் நம்ம தைக்கிறதுக்கு. லைனிங் போட்டு ப்ரெஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும் பட்டியோட அளவு. பட்டியோட அளவு வந்து நான் ஃப்ரண்ட்டு எடுக்கிறதுலேயே கீழே ஒரு பீஸ் வரும், அந்த பீஸை நான் எடுத்துப்பேன் பட்டிக்கு. பட்டிக்கு பீஸ் வரலன்னா நான் வந்து அளவு எடுத்து தைக்கணும். எவ்வளோ அளவு வேணுமோ அளவு ப்ளஸ் வச்சு நீ மார்க் போட்டுக்கேன். நான் அப்புறம் அதை ஒரு வீடியோவில் போடுறேன். இது பட்டி அடியில் வச்சுக்கணும் 2 பீஸு. மேலே ப்ரெஸ் பீஸ் வச்சுக்கணும். ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கணும். பட்டி தைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஷேப் டாட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து மடிச்சுக்கணும். ஏன்னா வந்து திருப்பி நம்ம அளவு எடுக்கிறோன்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம மடிச்சு தான் தைக்கணும். அதை சேர்த்து தைச்சிடக்கூடாது ஜாயின் பண்ணும்போது. சென்டர் டாட்டுக்கு எடுத்தோம் இல்லையா, ஒரு டாட்டு முக்கோணமாக அதை எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும் தைக்கும்போது. மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் இப்போ தைச்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் மேலே வந்து படிமான் தையல் போடணும். பட்டிக்கு வந்து நம்ம தைச்சதை வந்து மேலே படிமான் தையல் போடணும். இப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைச்சதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸஸ்லாம் கட் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டு தைச்சி வச்சிட்டோம் இல்லையா, இப்போ வந்து பேக் தான். பேக் வந்து அளவு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ரெடி பண்ணோம். உயரம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அளவு ப்ளவுஸோடு வந்து மேலே 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு கீழே மடிப்புக்கு நம்ம தையல் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் போட்டுக்கணும். அது கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, அதனால வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். உயரம் ஜாஸ்தி வேணுன்றதுனால உயரமாக எடுத்துக்கணும். இந்த சைட்லேயும் எடுத்துக்கணும். கரெக்டாக தான் செக் பண்ணிக்கணும். இது இடுப்பளவுக்கு பேக் பீஸ் இது. இது தைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பியும் வந்து அளவு எடுத்து திருப்பி நம்ம ஃப்ரண்ட் இதை வச்சு நம்ம ரெடி பண்ணணும். உயரமாக ரெடி பண்ணுறதுக்கு, கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு எல்லாமே. இதை தைச்சிட்டு இதை வச்சு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அளவு எடுக்கலாம். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது வந்து தையல் போட்டுக்கணும் ஓரமாக. பேக் பீஸ் வந்து ஏற்கனவே நான் பேக் ரெடி பண்ணி சொன்னால வீடியோவில் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ. அச்சு திருப்பது தான் இது. பேக் பீஸு ஈஸி தான் இது. நம்ம கிராஸ் வச்சுட்டு தைக்கணும்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஏன்னா லேஸ் வைக்கிறதுனால வந்து நம்ம அப்படியே அச்சு திருப்பிடலாம். லேஸ் வைக்கணும்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தையல் போடணும். இது பேக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அச்சு திருப்பியாச்சு. இப்போ இதை வச்சு தான் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் வந்து அளவு எடுக்க போகிறேன். உயரம் வந்து இப்போ நான் ஏற்கனவே கட் பெல்ட்லாம் தைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வச்சு நம்ம திருப்பி செக் பண்ணிக்கணும் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு, கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் போட்டு பேக் வச்சு, சில பேர் ஃப்ரண்ட் தைச்சிட்டு கூட பேக் மார்க் போடுவாங்க. பேக் தைச்சிட்டும் ஃப்ரண்ட் மார்க் போடலாம். அவங்க வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அதை பொறுத்து தான். நான் பெரும்பாலும் பேக் தைச்சிட்டு தான் அப்புறம் வந்து ஃப்ரண்ட் மார்க் போடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். இது 1 இன்ச்சுக்கு நம்ம துணி இப்போ கட் பெல்ட் துணி இருக்கிறத பொறுத்து 1 இன்ச்சுக்கு தையல் போடலாம். உயரம் இது கொக்கி பட்டி வரும் இல்லையா, அந்த இடத்துல இது கட் பெல்ட் மடிச்சாச்சு. இப்போ நம்ம கொக்கி பட்டிக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு அதுமாதிரி நம்ம இந்த கழுத்து பீஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீஸ் வச்சு தான் நம்ம வந்து கட் கட் பெல்ட் துணி உள் பீஸ் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு தைக்கிறதுக்கும் நம்ம இதை தான் துணி எடுத்துக்கணும். ஏன்னா துணி வரக்க வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே இதுக்கு தைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துக்கணும். ப்ளவுஸ் கட்டிங்கில் எக்ஸஸ் எது எது வருதோ அதை வச்சு தான். கொக்கி பட்டிக்கு ஒரு 1.5 இன்ச்சு
ஐப்பட்டிக்கு ஒரு 1 ஐப்பட்டிக்கு 2 இன்ச் கூட வைக்கலாம். ஏன்னா அது நான் மடிக்கணும் இது. நான் இதில் கொக்கி பட்டி மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே தான் இது தைச்சிட்டு அது அப்படியே ஐப்பட்டி வந்து நம்ம வந்து கொக்கி பட்டி வந்து நம்ம மேலே வச்சு தைப்போம். ஐப்பட்டி வந்து நம்ம உள்ளே வச்சு தைக்கணும் எப்பவுமே ப்ளவுஸுக்கு. இது கொக்கி பட்டி தைச்ச உடனே கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் தையல் மடிக்கிறதுக்கு விடணும். மேலே படிமான் தையல் போட்டுக்கணும். உள் பக்கமாக மடிச்சுக்கணும் நம்ம எக்ஸஸ் இருக்கிறத வந்து, இல்லைன்னா பிசுறு வரும். அதனால் வந்து உள் பக்கம் நம்ம மடிச்சுக்கணும். லாக் போட்டு தான் தைக்கணும். எது தைச்சாலும் நம்ம லாக் போட்டுக்கணும். ப்ளவுஸுக்கெலாம் எது இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும். இது 1 இன்ச்சுக்கு உள்ளே மடித்து அப்படியே நம்ம மடிச்சிட வேண்டியது தான் இது. எல்லாம் ஃப்ரண்ட்டு இது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு கொக்கிப்பட்டி சைடு. இதை வச்சு நம்ம அப்படியே வந்து ஐப்படி தைக்க வேண்டியது தான் அப்படியே. இப்போ நம்ம அடிச்சு திருப்புறப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கொக்கிப்பட்டியோட ஐப்பட்டி வந்து உயரம் பார்த்தீங்கன்னா தைக்கும்போது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஐப்படி தைக்கும்போது பார்த்து கவனமாக தைச்சிக்கணும் அவ்வளோதான்.